சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்திற்கான லோகோ மற்றும் பாடலை வெளியிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக சார்பில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் அவர்கள் 7ஆம் தேதி தொடங்குகிறார். கோவையில் தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக பாடல் வெளியீட்டு விழா மற்றும் அதாவது அந்த நிகழ்ச்சிக்கான லோகோ லட்சனை வெளியிடக்கூடிய நிகழ்வும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக தேர்தல் கட்சிகள் இது போன்று அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களிலே இது போன்ற சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அந்த தேர்தலை ஒட்டியும் புதிதாக ஒரு லட்சனை அதே போல ஒரு பாடல் வெளியிடுவது வழக்கம். அது சமீபத்திய ஆண்டுகளாக பல கட்சிகளும் இதனை செய்து வருகின்றன. எனவே அந்த அடிப்படையில் அதிமுக 2026 தேர்தலுக்கான பணியை தொடங்கிவிட்ட நிலையில் அதற்கு முன்னோட்டமாக ஒரு பாடல், அதாவது தமிழ்நாட்டினுடைய தேவை என்னவாக இருக்கின்றது, ஆளும் கட்சி மீதான விமர்சனம், அதிமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்யும், கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய மக்கள் நல திட்டங்கள், சாதனைகள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தற்போது இபிஎஸ் வெளியிடுகின்றார். மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகம் அடங்கிய லோகோ ஒன்றும் வெளியிடப்படுகின்றது. எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக அவர்கள் இந்த தேர்தலை அணுகுவதற்கான அனைத்து பணிகளிலையும் தொடங்கி இருக்கின்றார்கள். 7ஆம் தேதி கோவையில் தொடங்கி கடலூர், விழுப்புரம், அதே போல மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கின்றார். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.